அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவ மன்னிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், மலையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெரியது, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். இரவில் அல்லாஹ்வை அழைச்சி பாவ மன்னிப்பு தேடுறதுனாலையும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிது. நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு தேடினாலும் அனைத்தும் மாயமாக போயிடும். தௌபா என்பது வாழ்க்கையின் புது ஆரம்பம். நம்மளுடைய அல்லாஹ் நம்ம எப்போ பாவ மன்னிப்பு கேட்போன்னு காத்துட்ருக்கான். ஆனால் நாம் தான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கோம். தௌபாவோட சக்தி என்பது பாவம் செய்யாதவரை போல் ஆக்கிடும். வானளவு பாவம் இருந்தாலும் கடலளவு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் 100 மடங்கு, அதில் ஒரு பங்கை தான் இந்த உலகத்தில் மிருகம், மனிதன், ஜின் எல்லாருக்கும் இறக்கியிருக்கான். மீதமுள்ள பங்கை அல்லாஹ் மறுமை நாளுக்காக வச்சிருக்கான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு கேட்பவர் பாவமே செய்யாதவர் போலாவார். ஆதாரம் இப்னு மாஜா 4250. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் கடைசி 3இல் ஒரு பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ நான் மன்னிக்கிறேன் என்கிறான். ஆதாரம் நூல் புகாரி 1145. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, உன் பாவங்கள் வானத்தின் உயரம் வரை எட்டினாலும் பின்னர் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிப்பேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஆதாரம் திர்மிரி 3540. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் நடந்து கொள்கிறேன். என்னை அவர்கள் நினைவு கூறும்போது நான் அவர்களுடன் இருப்பேன் என்று கூறுகிறான். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும்போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் பாவ மன்னிப்பு கோரி மீட்சி பெறுவதால் அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், யார் ஒரு ஜான் அளவு என்னிடம் நெருங்குகிறார்களோ நான் அவர்களிடம் ஒரு முழத்தில் நெருங்குகிறேன். யார் என்னிடம் ஒரு முழம் அளவிற்கு நெருங்குகிறார்களோ நான் அவரிடம் வலப்புறம் மற்றும் இடப்புறம் விரிந்த 2 கை நீட்டளவு அவர்களை நெருங்குகிறேன். அவர்கள் என்னை நோக்கி நடந்தால் நான் அவர்களை நோக்கி ஓடி செல்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி 5294. அதனால் அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லா வத்தூபு இலைஹி. இதை தினந்தோறும் அதிகமாக ஓதிக்கிட்டு வாங்க. இதன் பொருள், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடமே தௌபா செய்கிறேன். படைத்த அல்லாஹ் நம்மளோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நம்மளை பாவமே இல்லாதவங்களாக ஆக்குவானாக. ஆமீன். அது மட்டும் இல்லாமல் பாவ மன்னிப்புக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. 1, அந்த பாவத்தை விடணும். 2, செஞ்சதுக்காக வருத்தப்படணும். 3, இனி நான் செய்ய மாட்டேன்னு அல்லாஹ்கிட்ட வாக்குறுதி, அதாவது உறுதி அளிக்கணும்.